வரலாம் அப்படின்னு சொல்லி ஆளுநர் தெரிவித்து விட்டதாக ஆளுநர் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. திரு விஜய் அவர்களுடைய கட்சி வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஆளுநரை நாங்கள் 10ஆம் தேதி வரைக்கும் பார்ப்போம். ஒருவேளை அவங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க ஆளுநர் முன் வரலை அப்படின்னா நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது. உச்ச நீதிமன்றத்தில் இதுக்கு முன்னாடி இது போன்ற வழக்குகள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்திருக்கிறது. 2018 கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது தெரியும். உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, கர்நாடகாவில் என்ன நடந்தது? அங்கே எலெக்ஷன் நடந்தது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக, அதாவது தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவானாலும் ஆட்சி அமைக்க வேண்டிய எண்ணிக்கை பாஜக கிட்ட இல்லை. உடனே காங்கிரசும் மதசார்பற்ற ஜனதா தளம் குமாரசாமி அவர்களும் ஒன்று சேர்ந்து எங்ககிட்ட போதுமான நம்பர்ஸ் இருக்கு, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 112 இருந்தாலே போதும், நாங்க 117 வச்சிருக்கோம், எங்களை கூப்பிட்டு சிஎம்ஆ பதவி ஏற்க நீங்க ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கேட்டாங்க. ஆளுநர் அதை ரிஜெக்ட் செய்து விட்டார், நிராகரித்து விட்டார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான்,